நான் இனிமேல் என்னெல்லாம் பூஜை முறைகளை நான் ஃபாலோ பண்ணணும், விட்டதில் எதெல்லாம் வந்து நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுற விஷயத்தையும் வந்து சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அது பண்ணும்போது தானா அவங்களே வந்து உனக்கு கூட இருந்து எல்லாமே கைப்பிடிச்சி அவங்க வந்து உன்னை வழி நடத்துவாங்க. ஸோ நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த விஷயம் அந்த விஷயம்னு போட்டு எதுவும் யோசிக்க வேணாம். இந்த விஷயம் எல்லாமே நம்மளை வந்து ஒரு மாதிரி அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு பல விஷயம் சொன்னார். நுணுக்கமாகவும் சொன்னார், வெளிப்படையாகவும் சொன்னார். ஸோ இது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயத்த என் வீட்லேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு அது பெனிஃபிட் ஆன நான் முழுமையாக அதில் வந்து பெனிஃபிட் ஆகிட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாரை பற்றி சொல்லி அவங்களும் வந்து அவங்களோட சின்ன சின்ன தொந்தரவுலேருந்து வெளியே வரதுக்கு கண்டிப்பாக சாரை வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டுக்கும் சில தொந்தரவுகள் இருக்குது அவங்க அப்பா மூலியமாக அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸில். ஸோ ஃபுல்லாக நான் என்னோடய விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிட்ட பிறகு இல்லைனா இப்போ உடனே கூட அவனை எப்போ பார்க்குறனோ இவரை பற்றி சொல்லி நாங்கள் 2 பேரும் வந்து அவரை பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு திருப்தி கண்டிப்பாக வரும். நீங்கள் பாருங்கள். சாரை பார்த்துட்டு ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு.